ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன ஒண்ணு பாருங்க. யாத்ரா புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விடுவிக்கிற கடைசி அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட் வருது லாஸ்ட். அன்னைக்கு பஸ்கா ஆசிரிக்க சொன்னாரல்ல ஆபீப் மாதத்துல, அந்த பஸ்கா ஆசரிக்கிற அன்னைக்கு எல்லா வீட்டிலையும் சங்கார தூதன் போய் வீடுகள்ல இருந்து தலைப்பிள்ளை சாகுது, தலை ஈற்று மாடு, முதல் கண்ணுக்குட்டி, முதல் கோழி, எல்லாம் முதல் பிறந்தது எல்லாம் சாகுது. எல்லா வீட்டிலையும் மரணம், ஆடு மாடு இதெல்ல மரணம், எல்லாத்திலும் மிருக ஜீவன்கள் எல்லாத்திலையும் மரணம் நடக்குது. அப்போ உண்மையா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்குள்ள இருந்தவன் அவன் உறங்கியானா, அவன் நல்ல பக்தி உள்ளவனா, அவன் பரிசுத்தமானா, எதையுமே அங்க வந்து சங்கார தூதன் பார்க்க மாட்டான். சங்கார தூதனுடைய ஒரு ஐடென்டிபிகேஷன் என்ன மட்டும்தான், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கா. அந்த வீட்டுக்காரன் கோவப்படுறவனா, அவன் பொய் சொல்றவனா, அவன் எப்படிப்பட்டவன், வீட்டுல அடி வைக்காவளா, வீட்டுல சந்தோஷமா இருக்காங்களா, இந்த கதையெல்லாம் கிடையாது. ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்டாலே உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிடும். அதுதான் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினுடைய வல்லமை, அதுதான் கிரேஸ். இப்ப யூ ஆர் நத்திங், நீ ஒண்ணும் இல்லை. ஆனா உன் மேல இருக்கிற தேவன் அருளி செய்த முத்திரை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு நமக்காக அருளப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சர்பாசஸ், பைபாசஸ் எவ்ரிதிங். நம்ம irrespective of who you are, irrespective of who you are, நீ யார் என்கிறதுக்கு அப்பாற்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல நீங்க நம்பும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் வரக்கூடிய அழிவு உனக்கு வர பண்ண மாட்டார். எல்லாரும் வரக்கூடிய ரோல் உனக்கு வராது, எல்லாருக்கும் வரக்கூடிய தீமை உனக்கு நேரிடாது. ஆண்டவர் அந்த இடத்துல சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும்